இப்போ சோஷியல் மீடியா பக்கம் போனாலே யாருடா இந்த பொண்ணு செம அழகா இருக்காங்களேன்னு பாக்குற எல்லாரையும் வாயை புழக்க வச்சுட்டு இருக்கவங்க ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ போஸ். பார்க்க சாய் பல்லவி மாதிரி ஓம்லி லுக்ல இருந்தாலும் நடிப்புல தமன்னா மாதிரி செம கிளாமரா நடிச்சு டோலிவுட் மட்டும் இல்லாம மொத்த சவுத் இந்தியாவுமே கலக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே உங்களோட ரீல்ஸ் தான் செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பசங்களோட கனவு கன்னியாவே மாறிட்டாங்க. ரீசெண்டா இவங்களோட அழகான நடிப்புல வந்து காந்தா படத்துல இருந்து செம கிளாமரா நடிச்ச மிஸ்டர் பச்சன் படம் வரைக்கும் இவங்களோட சினிமா ஜர்னி, அப்புறம் இவங்க யாரு, இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாக்யஸ்ரீ போஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ போஸ் மே 6, 1999 மகாராஷ்டிரா இருக்க அவுரங்காபாத்ல பிறகுறாங்க. ஆனா இவங்க வளர்ந்தது எல்லாமே இந்தியால இல்லைங்க. அவங்களோட அப்பாவோட வேலை காரணமா அவங்க ஃபேமிலி ஃபுல்லா நைஜீரியாவுக்கு மூவ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா நைஜீரியால இருக்க லாகோஸ் சிட்டில தான் இவங்க வளர்ந்தாங்க. அவங்களோட ஸ்கூல் ஃபுல்லாவே அங்கதான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியாவுக்கு மூவ் ஆகி மும்பைல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சாங்க. ஆனா இவங்களோட விதி அவங்களை கார்பரேட் வேலைக்கு அனுப்பாம சினிமால ஹீரோயினா நடிக்க வச்சிருச்சு. காலேஜ் முடிச்ச அப்புறம் இவங்க மாடலிங் பண்ணலாம்னு மாடலிங் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. அப்போதான் இவங்களோட போட்டோ எல்லாம் பார்த்து ஆல்ரெடி இவங்க செம அழகா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆட் கம்பெனி இவங்கள ஒரு ஆட்ல நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி 2021 இவங்களோட சூப்பரான நடிப்புல வந்ததா இந்த டேரி மில்க் கூட இந்த சூப்பரான ஆட். இந்த ஆட்ல இவங்களை பார்த்து ஒரு பாலிவுட் டைரக்டர் இவங்களை ஒரு மூவில நடிக்க அப்ரோச் பண்றாங்க. அப்படி இவங்க 2023 பாலிவுட்ல டெபியூட் ஆன படம் தான் ஆரியன் 2. இந்த படம் வேற எந்த படமும் இல்லைங்க. மலையாளத்துல வந்து வேற லெவல் ஹிட் ஆன பெங்களூர் டேஸோட ஹிந்தி ரீமேக் தான் இந்த படம். அதாவது பெங்களூர் டேஸ் படத்துல எத்தனை கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுல ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் தான் பாக்யஸ்ரீ போஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ராஜி அப்படின்ற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டர் ஒரு பெரிய இம்பாக்டான ரோல் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட கெட்ட நேரம் இந்த படம் செம ஃபிளாப் ஆகி இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகல. நெக்ஸ்டா 2024 சந்து சாம்பியன் அப்படின்ற இந்தி படத்துல நயன்தாரா அப்படின்ற கேரக்டர்ல ஒரு ஜேர்னலிஸ்டா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துலயும் இவங்க ஒரு ஹீரோயினா இல்லாம ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாங்க. சோ இந்த படமும் ஒரு அட்டர் ஃபிளாப் ஆகி இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கல. இந்த நேரத்துல தான் தெலுங்குல நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜோட மிஸ்டர் பச்சன் படத்தோட ஹீரோயின் வாய்ப்பு இவங்களை தேடி வருது. ஆனா இந்த படத்துல இவங்களை செம கிளாமரா காட்டியிருப்பாங்க. இவங்களை இந்த படத்துல கிளாமருக்காக மட்டுமே நடிக்க வச்சிருப்பாங்க. வேற எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இவங்களுக்கு இந்த படத்துல இருக்காது. இந்த படத்தோட சாங்ல எல்லாம் இவங்களை செம கிளாமரா நடிக்க வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் சித்தார் அப்படின்ற ஒரு சாங்ல ஒரு எக்ஸ்ட்ரீமான கிளாமரா இவங்களை நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க ஜிக்கி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இதுல இவங்களோட டான்ஸ் வேற லெவல்ல இருக்கும். செம கிரேஸ்ஃபுல்லா ஆடி இருப்பாங்க. இதுலதான் இவங்க செம ஃபேமஸ் ஆகி எல்லா ஃபேன்ஸ் யாரா இவங்கன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா 2025 விஜய் தேவர்கொண்டாவோட கிங்டம் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துல மது ஒன்று கேரக்டர்ல ஒரு டாக்டரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அந்த அளவுக்கு கிளாமரா நடிக்காம கொஞ்சம் டீசென்டா நடிச்சிருப்பாங்க. பட் விஜய் தேவர்கொண்டா படம்னாலே கிஸ் சீன் இல்லாம இருக்காது. இந்த படத்துலயும் பாக்யஸ்ரீயோ ஒரு கிஸ் சீன்ல நடிக்க வச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிக்சர் ரிவ்யூஸ் வந்து படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்டா துல்கர் சல்மானோட காந்தா படத்தின் மூலமா தமிழ்ல டெபியூட் ஆகுறாங்க. இந்த படத்துல குமாரி அப்படின்ற கேரக்டர்ல செம சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் இவங்களோட ஆக்டிங் திறமையை வெளிக்கொண்டு வந்த படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களோட ஆக்டிங்க பார்த்து மெஹந்தி படத்துல கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலா இவங்கள சாவித்ரியா அந்த படத்துல நடிக்க வச்சிருப்பான்னு எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங்ல மிரட்டி விட்டு இருப்பாங்க. நெக்ஸ்டா தெலுங்குல ராம்புத்தினின் கூட ஆந்திரா கிங் தாலுகா அப்படின்ற படத்துல மகாலட்சுமி அப்படின்ற கேரக்டர்ல செம கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த படத்துல வந்து சின்ன குண்டில சாங்கும் அதுல அவங்களோட கியூட்டான டான்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படத்துலயும் இவங்களுக்கு ஒரு கிஸ் சீனை வச்சு முடிச்சு விட்டு இருப்பாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட் ஆகிடுச்சு.
லாஸ்டா லெனின் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் இவங்களுக்கு லைன் அப்ல இருக்கு. பார்க்க அழகா மட்டும் இல்லாம ஆக்டிங், டான்ஸ்னு எல்லாத்தையும் பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இவங்க நம்பர் 1 ஹீரோயினா வருவாங்கன்னு நம்பலாம்.